இன்றைக்கி சத்யநாராயண பூஜையை முன்னிட்டு கடலைப்பருப்பு புட்டு செய்ய கடலைப்பருப்பை வந்து 2 வாட்டி 2 கைப்பிடி கடலைப்பருப்பு எடுத்து 2 வாட்டி அலசி தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி குக்கரில் வச்சுருக்கேங்க. இப்போது ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஆகா உடனடி சிவப்பரிசி புட்டு மாவில் பாதி போட்டு செய்ய அந்த பாதிக்கு ஈக்குவலான அளவு தண்ணி எடுத்துருக்கேங்க. வெந்நீரில் போட்டு ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு உதுட்டு விட்டு அதோட கடலைப்பருப்பெல்லாம் வேக வச்சு அரைச்சி சேர்த்து பண்ணிக்கலாங்க. எப்படி செய்கிறதுன்னு காட்டுறதுங்க. விசில் வர ஆரம்பிச்சிருக்குங்க. 5 விசில் வந்தோன்னே நிறுத்திடலாங்க. கடலைப்பருப்பை தண்ணி கொதிச்சோன்னா ஓரளவு ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஓரளவு கொதிச்சோன்னா இந்த புட்டு மாவு 3/4 எடுத்து கொட்டியாச்சுங்க. கொட்டி ஊற வைங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பை எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. கடலைப்பருப்பு புட்டுக்கு ஒரு கீத்து தேங்காயை வந்து நம்ம பூ போல் அரைச்சிட்டு வந்துடலாங்க தூவுறதுக்கு. கடலைப்பருப்பை இந்த மாதிரி நல்லா தண்ணி வடிச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி வடித்து ஒரு பிளேட்டில் போட்டு ஃபேன் காற்றுல வைங்க. இது மாதிரி எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபேன் காற்றுல நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சு மிக்ஸியில் ஒரு அடி அடிக்கணுங்க. 3/4 பேக்கெட் கொட்டினதில் இவ்வளோ வந்திருக்குங்க புட்டு. அதில் வந்து காரத்துக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன். இது இனிப்புக்கு இவ்வளோ செஞ்சால் போதும். நம்ம ஏன்னா கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி இதில் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஈட்டி வரும். அதனால் இதில் 1/4 பங்கும் இதில் 1/2 பங்கும் 3/4 பங்குக்கு வந்து எடுத்து வச்சுட்டேங்க. இது கார புட்டுக்குங்க. இது இனிப்பு புட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா குறப்பாக அரைச்சிட்டு வந்துங்க. ஒரு ஓட்டுனா போதுங்க. இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சிடலாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சைலாம் வறுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டிருக்கேங்க. திராட்சை நல்லா பொரிஞ்சதும் திராட்சை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ தேங்காய் துருவலை கொட்டுங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த பருப்பை கொட்டுங்க. அரைச்சி வச்சுருக்க பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது 10 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேருங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போது புட்டை கொட்டிடலாங்க. புட்டை கொட்டியாச்சுங்க. நல்லா கிளறி கொடுங்க. கடலைப்பருப்பு புட்டு ரெடிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்.